ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைஸ் கிடையாது. ஓகே ஃபைன், டேரக்டாக லெவல்ஸில் போயிடலாம். அண்ட் போன தேர்ஸ்டே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். நான் அந்த வீடியோவே சொல்லியிருப்பேன், கால் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கால் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் 58,380 மேலே போச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களோட வியூ புட் ஆப்ஷனில் இருக்குன்றது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் போன வீடியோ பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் மார்க்கெட் சினாரியோ 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுற மாதிரி கரண்ட் வியூல இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றது இப்போ கரண்ட் வியூ தான். நீங்க இன்னும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு மார்னிங் 8:30க்கு பார்த்தீங்கன்னா உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கரண்ட் சினாரியோ வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, குளோபல் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி. நீங்க இன்னும் அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. இப்போ நாளைக்கு மார்னிங் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகுமா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுமானா கரண்ட் சினாரியோ கேப் டவுன். அது நீங்க எப்படி கன்ஃபார்மா செக் பண்ணணும். நாளைக்கு 8:30க்கு நான் டெலகிராம்ல நான் போஸ்ட் கொடுக்குறேன், கேப் டவுன் ஆக போதா கேப் அப் ஆக போதான்ட்டு. டெலகிராம் சேனல் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். அண்ட் 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னா எப்படி ரியாக்ட் ஆகும், நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை நம்ம கிளியரா பார்த்துலாம். ஓகேங்களா, ஏன்னா பெரிய பாயிண்ட்ஸ் கேப் அப் கேப் டவுன் கிடையாது, வெறும் 100 பாயிண்ட்ஸ் தான். மேபி நாளைக்கு மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆனாலும் 50 பாயிண்ட்ஸ், அப்போ நமக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து லோன்றது ரேஞ்சில் திருப்பி வந்துடும். ஃபைன். இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அண்ட் நிறைய பேர் சென்செக்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீக்ல இருந்து நான் சென்செக்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மறக்காம இந்த வீடியோல ஒரு 100 கமெண்ட்ஸ்க்கு மேல வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சென்செக்ஸ் வீடியோ இந்த வீக்ல இருந்து நான் ஆரம்பிச்சிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் சென்செக்ஸ் ஸ்டார்ட் வேணும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்றேங்க. ஓகே ஃபைன். அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் நீங்க எப்படி அனலைசிஸ் பண்ணிருந்தீங்க, ப்ராஃபிட் பண்ணீங்களா லாஸ் பண்ணீங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்றேங்க. எதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணீங்க, எதை பேஸ் பண்ணி லாஸ் பண்றீங்க, ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்களா, உங்களுக்கு லெவல்ஸ் தான் அக்யூரேட்டா ஒர்க் ஆச்சுங்களா, நம்ம கொடுத்த யூடியூப் லெவல்ஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது நம்ம லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஜஸ்ட் பாக்குறவங்க லெவல்ஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். லைக் 7 மந்த்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பாக்குறவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே A to Z அப்டேட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாரும் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம்னா மறக்காம அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ரேண்டமா போயிட்டு கால் ஆப்ஷன் மேல போச்சுன்னா புட் ஆப்ஷன், கீழே வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா ட்ரேட் தெரிஞ்சு இது வரைக்கும் போகும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்தாதான் ரிவர்சல் அப்படின்றத நம்ம இந்த சேனல் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நிறைய பேருக்கு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகுது, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ப்ரோ அந்த ஜோன் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் ப்ரோ, நீங்க சொல்ற ஜோன் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், அதனாலே நான் ஓவர் ட்ரேடிங்க கம்மி பண்ணிட்டேன்ற எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். 9,005 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 10,000 rupees 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு. தேங்க்யூ ஃபார் லெவல் சப்போர்ட். நீங்க இல்லாமல் அது நடந்திருக்காது. தேங்க்யூ. ஓகே ஃபைன். என்னோட ஒர்க்கை நான் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா ஃபைன். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா கரண்ட் ஜோனுமே என்னோட வியூ புட் ஆப்ஷன் தான். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் கேப் அப்ல ஓப்பன் ஆகும், நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றது சொல்லிடுறேன். ஓகே, இப்போ கரண்ட் ஜோன்ல இருந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்றது வந்து கரண்ட் சினாரியோ. மேபி அது மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போது ரெக்கவரியும் ஆகலாம். ஓகேங்களா, பாசிபிள் இருக்கு. அப்ப நாளைக்கு 8:30 கன்ஃபார்மா நம்ம செக் பண்ணிக்கலாம். 7:30 கூட ஈஸியா தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பெரிய கேப் அப் பெரிய கேப் டவுன் வந்துச்சுன்னா அப்டேட் பண்றேன். இல்ல 100 பாயிண்ட்ஸையும் நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, நான் அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்றேன். டெலிகிராம் ஜாயின் பண்ணி. ஓகே, கரண்ட் சினாரியோ வச்சு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா அந்த கேப்ன்றது ஃபில் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ கரண்டா வந்து நியூட்ரல் ஜோன்ல தான் நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து இன்கேஸ் நமக்கு நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நியூட்ரல் மீன்ஸ் கரண்ட் மார்க்கெட் எங்க நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த ரேஞ்ச், அதான் நியூட்ரல் ஜோன் சொல்லுவோம். இப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு நியூட்ரல் ஜோன்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா 1 ஹவர்ன்றதை வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர் அதிகபட்சம் 30 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர் இல்லாம 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 1 ஹவர் கன்சல்டேஷன் இங்கவே எடுக்குது அப்படின்னா இந்த 57,903 இந்த ரேஞ்சும் 57,826 இந்த ரேஞ்சும் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நமக்கு ஆக்ட் ஆகும்.
இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிருக்கோம் பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நாளைக்கு ரியாக்ட் ஆக பாசிபிள் இருக்கு. இப்போ ரியாக்ட் ஆகுதுன்னா நமக்கு டைரக்டா போய் பிரேக் அவுட் கொடுத்துடக்கூடாது. லைக் இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன கன்சால்டேஷன் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆகும், அப்ப நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு நம்மளோட வியூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சாரி புட் ஆப்ஷன் சைட்ல தான் ஃபோக்கஸ்டே இருக்கணும். அதை தாண்டி கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 58,232ன்ற ஜோனுக்கு மேல போச்சுன்னா மட்டும்தான் லாங் கால் ஆப்ஷன். இப்போ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுக்குதுன்னா இந்த ரேஞ்ச் இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் கால் ஆப்ஷன். இந்த லோல இருந்து ஹை வெயிட் எடுக்கலாம். ஆனா நம்ம ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகக்கூடாது. ஓவரால் ட்ரெண்ட் என்ன இருக்கு? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, தெரியுதுங்களா? ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல. அப்போ உங்களோட வியூ வந்து புட் ஆப்ஷன் தான். அந்த புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா லோல போய் எடுக்கக்கூடாது. அகைன் நமக்கு ரெக்கவரின்றது ஒரு ஜோன் நடக்கும். இப்போ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்னா ஒரு லோ அகைன் ஹை லோ இப்படிதான் நமக்கு மார்க்கெட் டிராவல் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹைன்ற ஜோனை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லோவர் ஹைன்னு சொல்லுவாங்க இதோட நேம். இந்த லோவர் ஹை கரெக்டா அக்யூரேட்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் லாஸ்ன்றதை பார்க்க மாட்டீங்க, ப்ராஃபிட்டை நீங்க லாங்கா ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதான் இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன, மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ல இருந்து ஓகேங்களா 57,903ல இருந்து 57,826 இந்த ஜோன்ல இருந்து ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எஸ்டர்டேவோட லோ வச்சுக்கோங்க, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த ரேஞ்ச் வந்து பாருங்க, இந்த லைன் வந்து நமக்கு செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் போன ஃப்ரைடேல நான் வீடியோ போட்டு தேர்ஸ்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக பாசிபிலிட்டி எக்ஸாக்டா நானுமே இந்த இடத்துல எடுத்துருப்பேன். பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எனக்கு கொடுத்தது கன்ஃபர்மேஷன், அதில் தான் நானுமே ட்ரேட் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்க லாங் கால் ஆப்ஷன் போகணும் ஒரே வழினா 58,232ன்ற ஜோனுக்கு மேல போச்சுன்னா தான் நமக்கு லாங் கால் ஆப்ஷன். கரண்ட் சினாரியோ புட் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து லைக் ஹியூஜ் சப்போர்ட் ஜோன் ஒரு இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அந்த ஹியூஜ் சப்போர்ட் ஜோன் மட்டும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஷோ பண்ணா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் நான் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஏன்னா அது க்ரூஷியல் ஜோன். என்னோட எக்ஸ்பெக்டேஷனுமே மார்க்கெட் வந்து அங்க இருந்தா ரிவர்சல் ஆகும்ன்றது நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 57,486 இந்த ஜோன் வரைக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும் இந்த லோல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஆனா அந்த ட்ரெண்ட் லைன் அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகல. மேபி அது ரியாக்ட் நாளைக்கு ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், தெரியுங்களா? வெயிட் பண்ணலாம், அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுக்கும். இது பெருசா கன்சிடர் பண்ணிக்காதீங்க. மேபி லைவ் மார்க்ல இது ரியாக்ட் ஆகுதுன்னா நான் டெலகிராம் மெம்பர்ஷிப்ல கொடுக்குறேன். மெம்பர்ஷிப்லனா டெய்லி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துட்டு இருக்கும். மெம்பர்ஷிப்ல ஏன்னா ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெம்பர்ஷிப்னு கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அனுப்பும். உங்களுக்கு ஓகேனா அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ மார்க்கெட் நாளைக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது ஒரு 200 பாயிண்ட் சம்திங் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகினாலும் சரி, இங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த கேப் ஃபில்லிங் நடக்கட்டும். இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா திருப்பி மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் திருப்பி மார்க்கெட் வந்துடும். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் வெயிட் பண்ணி ரெக்கவரி ஆகட்டும். அப்போ 57 கேப் டவுன் நடக்குது அப்படின்னா 57,826 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அப்போ டெக்னிக்கல் வியூ என்னன்னா ஒரு ஹை லோ, இந்த இடத்துல ஹையர் ஹை லோவர் லோ நமக்கு. அப்போ மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வந்து 57,486 தான் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இந்த ஜோன் கிட்ட வருது, இன்கேஸ் வருதுன்னா இங்க வந்து நம்ம ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் கிட்ட வருது 57,486ன்ற ஜோன் கிட்ட வருதுன்னா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அகைன் பிரேக் அவுட் கொடுத்து செகண்ட் இருந்துச்சுன்னா அகைன் செகண்ட் டார்கெட். இது வரைக்குமே மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிக்க பாருங்க கால் ஆப்ஷன் போறீங்கன்னா இந்த ஜோன்ல. ஓகேங்களா? இப்போ நீங்க புட் ஆப்ஷன் போறீங்கன்னா நீங்க லாங் புட் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த 57,486ன்ற ஜோனை பெருசா பிரேக் அவுட் பண்றது கொடுக்கும். இந்த ஜோன்லாம் கட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம லாங் புட் ஆப்ஷன் போக முடியும். அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் அகைன் செகண்ட் டார்கெட். இந்த செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரொம்ப லாங்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டே மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிக்க பாருங்க. ஓகேங்களா? இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் மார்க்கெட்ல. ஓகே, என்னோட வியூ புட் ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு அடிஷனல் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நான் இப்பதான் ஷோ பண்றேன். இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ரியாக்ட் ஆகணும், வெயிட் பண்ணலாம். இந்த லைக் இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த லோ, இந்த பாயிண்ட் லோ, இந்த ரேஞ்சோட லோ. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் ஆகுது, லைக் அதுல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். இன்கேஸ் ரியாக்ட் ஆகுதுன்னா நம்ம மெம்பர்ஷிப்ல கொடுக்குற அந்த லெவல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஓவரால் வியூ நாளுக்குமே என்னோட வியூ புட் ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனா நமக்கு லோவர் லோ கட் ஆச்சுன்னா தான் ஹையர் ஹை கட் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆகும். ஆனா 57,000 இந்த ரேஞ்ச் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சை கட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கால் ஆப்ஷன் இங்க இருந்து இந்த ஹை வரைக்கும். அகைன் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் அகைன் இந்த ட்ரெண்ட் லைன்ல ரீடெஸ்ட் எடுத்து இந்த ஹை வரைக்கும் போகும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல இது ஷார்ட்டா க்ளோஸ் பண்ணிக்க பாருங்க, லாங்கா க்ளோஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஃபைன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோஸை பாருங்க. பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு வீடியோ போய் ரீச் ஆகும். ஓகே ஃபைன்.
வென் அண்ட் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற சொன்ன 100 பாயிண்ட்ஸ் இன்கேஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது இல்லை நியூட்ரல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கரண்ட் சினாரியோ வச்சு நீங்க 100 பாயிண்ட்ஸ்னா நமக்கு எங்கன்னா இந்த ரேஞ்ச் ஓகேங்களா கரெக்டான சப்போர்ட்ல இருக்கு மார்க்கெட் நியர்பை சப்போர்ட்ல. அப்போ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டோட ஜோன் என்னன்னா லைக் நான் நோட் பண்றேன் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குரூஷியலான ஜோன் தான் நாளைக்கு வந்து நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் மார்க்கெட் வந்து இன்கேஸ் நியூட்ரல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஹையர் டைம் ஃப்ரேம் லோ டைம் ஃப்ரேம் வச்சு சொல்றேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நியூட்ரலா ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் ஜோன் 57,776 தான். இந்த ரேஞ்ச் தான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் ஜோன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் ஜோன் லெவல்ஸ் சொல்லிடுறேன். 58,872, 55,863 அண்ட் 25,000 ஓகேங்களா. 25,872, 25,863, 25,821, 25,776 ஓகே அண்ட் 25,717 and 25,665, 25,626, 25,594 இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி வியோ மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் சொல்லிட்டுங்களா இல்லைன்னா லெவல்ஸ் லாஸ்டா சொல்லட்டுங்களா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஏன்னா ப்ரோ லெவல்ஸ் எனக்கு புரியலன்னு கேட்டுங்க. லைக் புரியலன்னா எனக்கு அந்த வியூ சின்னதா இருக்குன்னு கேட்டுருந்தீங்க. ஓகே அப்ப முடிஞ்ச வரைக்கும் பிசியில பாருங்க. அப்போ உங்களுக்கு வியூ கொஞ்சம் நல்லா பெருசா தெரியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட்லைன் ஃபார்மேட் இருக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல. ஓகே என்னன்னா இந்த ரேஞ்சை பிரேக் அவுட்ன்றது கொடுக்கணும். ஏன்னா ஓவரால் டவுன் ட்ரெண்ட் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அப்ப இந்த இடத்துல நமக்கு 1 hour அதுவும் 1 hourல நான் ஃபேக் பிரேக் அவுட்ன்றது கொடுத்துருக்கு கரெக்டுங்களா. அப்ப நீங்க இதுக்கப்புறம் என்னன்னா பிரேக் அவுட் கொடுச்சுன்னா நீங்க மினிமம் ஒரு 2-3 hours வெயிட் பண்ணி தான் இந்த இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட்ன்றது கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு நம்ம. அப்ப அகைன் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அகைன் அந்த இடத்துல பார்த்து டேரக்டா போயிட்டு கால் ஆப்ஷன் எடுத்துடாதீங்க. ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும். இப்போ நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் ரிவர்சல் ஜோன்னா 25,776 ஓகேங்களா. இங்க இருந்து நான் வந்து நாளைக்கு ஃபால் ஆகும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அகைன் இந்த ரேஞ்ச் ரேட்டஸ்ட் அகைன் ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஓகேங்களா. ஃபைன் இந்த ரேஞ்ச் இப்போ 25,665 இந்த இடத்துல பெருசா ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்க பாருங்க. ஏன்னா ப்ரீவியஸா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் டச் பண்ணி நமக்கு ஒரு பெரிய ரிவர்சல் ஜோன்ன்றது கொடுத்துருக்கு. லைக் ஹிஸ்டரி சார்ட்டர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கு. அப்ப என்னோட வியூ நீங்க லாங் புட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா லைக் இப்போ லாங் புட் ஆப்ஷன் நல்லா பண்ணிக்கோ. நாளைக்கு வந்து லைக் பிரேக் அவுட் ஆகுதுன்னா 25,717 வந்து இங்க டச் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் எதிர்க்கு ஈஸியா கொடுத்து 25,655. இப்போ இங்க இருந்து கால் ஆப்ஷன் போலாமா ப்ரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கால் ஆப்ஷன் இங்க இருந்து போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பேட்டர்ன் நமக்கு என்ன ஹையர் ஹை கட் ஆனா மட்டும்தான். அப்ப இங்க இருந்து எடுக்கிறீங்கன்னா ஸ்கேல்பிங்ல ஓகே எடுத்துக்கலாம். ஸ்கேல்பிங்ல எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நாளைக்கு நான் எங்க இந்த ரிவர்சல் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா இதுக்கு இப்போ இந்த 2 ஜோன் ஓகேங்களா. இந்த 2 ஜோன் நான் டிரா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. இந்த 2 ஜோன் வந்து குரூஷியல் ரிவர்சல் ஜோன் ஓகேங்களா. இங்க இருந்து நமக்கு திருப்பி ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு ஓகேங்களா. ஓ இது நாளைக்கு பார்க்கல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத பார்த்து தான் நம்மளால கான்ஃபிடண்டா சொல்ல முடியும். இந்த ஜோன்ல சிம்பிள் தான். நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன 25,821 மார்க்கெட் மேல போகுதுன்னா தான் இங்க இருந்து நீங்க கால் ஆப்ஷன் போறோம் ஓகேங்களா. அது வரைக்கும் உங்களோட வியூ புட் ஆப்ஷன் தான். இதுக்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் கால் ஆப்ஷன். லைக் இந்த ரேஞ்ச் இந்த ஹைல போச்சு ஃபால் ஆனாலும் புட் ஆப்ஷன் அகைன் பிரேக் அவுட் இந்த ரேஞ்ச் ரேட்டஸ்ட் அகைன் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகேங்களா. 25,626 இங்கவே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க புட் ஆப்ஷன்லாம். ஏன்னா இங்க தான் நமக்கு நேரவே சின்ன சின்ன சப்போர்ட் இருக்கு. இங்க நம்ம ரிவர்சல் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். லைக் இந்த ஜோன்ல இருந்து நான் கால் ஆப்ஷன் போகுன்றது நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு ஓகேங்களா. ஏன்னா லோ கட் ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு மல்டிபிள் டைம் சர்ச் பண்ணி மார்க்கெட் இருந்தது ரிவர்சல் எடுத்திருக்கு. ஓகே இதான் நம்ம கொடுத்த லெவல்ஸ். நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். எந்த ஹைக்கு போச்சுன்னா ஃபால் ஆகும், எந்த லோக்கு போச்சுன்னா நமக்கு ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஹோப் உங்களுக்கு அந்த லெவல்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணணும். ஜஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பாக்குறவங்களாம் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஓகே அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் குரூஷியலா தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா. வெயிட் பண்ணலாம் மீன்ஸ் கொஞ்சம் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து லைக் மோர் லைக் கன்ஃபியூஷன் ஜோன்ல இருக்குன்னு சொல்லலாம் மார்க்கெட் ஓகேங்களா. ஆனா இப்ப நான் லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். நாளைக்கு கண்டிப்பா இந்த லெவல்ஸ் எல்லாமே ஈஸியா ரியாக்ட் ஆகும். என்னதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி போனாலும் அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க்கே ஆகும். அப்ப என்ன பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்ன்றதை பண்ணுங்க, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க, டிசிப்ளின் ட்ரேட் பண்ணுங்க. லாஸ்டா தான் ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகும். எடுத்த உடனே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகுது, யாருக்குமே ஒர்க் ஆகுது.
அப்ப நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணதான் ஒர்க் ஆகும். ஹோப் உங்களுக்கு லெவல்ஸ் தான் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் லெவன் சப்போர்ட். அடுத்த அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம்.